தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மனநலம் பாதிக்கப்பட்டவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மனநலம் பாதிக்கப்பட்ட மல்லப்பனின் கை கால்களை கட்டி வாகனத்தில் எடுத்துச் சென்ற கொடூரம் அரங்கேறியுள்ளது. தாக்குதல் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் காடுச்செடிப்பட்டி கிராமத்தில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை உறவினர்கள் சிலர் கடுமையாக தாக்கி கை கால்களை கயிற்றால் கட்டி இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லும் கொடூர காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காடுச்செடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வீரன் கௌரி தம்பதியினர்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி, மல்லப்பன், பொன்னீர்செல்வன் மற்றும் ஒரு சகோதரி உள்ளனர். இதில் தாய் தந்தை இழந்தவர்களுக்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தியும் இறந்துவிட்டார். இந்த நிலையில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு இளைய மகன் பொன்னீர்செல்வத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே வேலூர் கிராமத்தை சேர்ந்த சைத்ரா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னீர்செல்வம் சாலை விபத்தில் இறந்துவிட்டார். இந்த நிலையில் மல்லப்பன் லாரி ஓட்டுநராக இருந்த நிலையில் தாய் தந்தை சகோதரர்கள் இறந்து போன சோகத்தில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார். ஊரில் பல பகுதிகளில் சுற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவரை அவருடைய சகோதரி சென்னையில் உள்ள மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பி வந்த நிலையில் காடுச்செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள மல்லப்பனின் தம்பி மனைவி சைத்ராவுக்கு அதே கிராமத்தில் உள்ள உறவுகார பெண் மல்லி என்பவர் பழக்கம் ஏற்பட்டு கடந்த சில நாட்களாக மல்லி கணவரை இழந்த சைத்ராவுக்கு வேறு ஆண் நண்பரை அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார். இவர்களுக்கு தகாத உறவு இருந்துள்ளது. இதனை அறிந்த மல்லப்பன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மல்லியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தன் தம்பி மனைவியை தகாத உறவுக்கு ஏற்படுத்தி வைத்த மல்லியை கண்டித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மல்லி என்பவர் பஞ்சப்பள்ளி காவல் நிலையத்தில் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருப்பதால் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட மல்லப்பன் மீது பொய்யான புகார் கொடுத்து சிறையில் அடைத்துள்ளார். அவர் முன்ஜாமீன் பெற்று மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். சிறையில் இருந்து வந்த மல்லப்பன் சைத்ராவிற்கு பிரச்சனை ஏற்படும் என்ற நிலையில் மல்லி சகோதரர் முருகன் மற்றும் அடியாட்களை கொண்டு தருமபுரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பேக்கரி கடையில் அமர்ந்திருந்த மல்லப்பனை கடுமையாக தாக்கி கை கால்களை கட்டி போட்டு இருசக்கர வாகனத்தில் வைத்து எடுத்து சென்று கிராமத்தின் மையப்பகுதியில் கோயில் அருகே வைத்து கம்பத்தில் கட்டி வைத்து மீண்டும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இது குறித்து அருகில் உள்ள சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவல்துறையிடம் மல்லப்பனின் சகோதரி கூறி அழுதும் புகார் தெரிவித்தும் கண்டும் காணாமல் துரைத்து அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தர்கள் வந்து பேசி அவரை அந்த கும்பல் விடுவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பஞ்சப்பள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமலும் துரத்தி உள்ளனர். மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை கைகால் கட்டப்பட்டு கடுமையாக தாக்கியவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்துவது வேதனையாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து இதை சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து வழக்கு பதிவு செய்யாமல் துரத்திய காவல்துறையினர் மற்றும் அடியாட்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மல்லப்பனின் சகோதரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.